விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே முத்துராமலிங்கபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மதன்குமார். இவர் தனது சகோதரி மற்றும் சகோதரரின் 2.5 வயது மற்றும் 1 வயது கை குழந்தைகளை அழைத்துக் கொண்டு மதுரையிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நோக்கி செல்லும் தனியார் பேருந்துல பயணிச்சிருக்காங்க. பேருந்தின் முன்பக்க படிக்கு அருகாமையில் உள்ள இருக்கையில் அமர்ந்து வந்த அவர்கள் மீனாட்சிபுரம் விளக்கு அருகே பேருந்து வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநர் திடீரென பிரேக் போட்டிருக்காரு. அப்போது சட்டென்று பேருந்து நின்றதால் மதன்குமார் கையில் இருந்த 2.5 வயது குழந்தையுடன் பேருந்துக்குள் கீழே விழுந்திருக்காரு. மேலும் அவரது சகோதரியின் கையில் இருந்து 1 வயது குழந்தை கையிலிருந்து முன்பக்க படி வழியாக சாலையில் விழுந்த சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. உடனடியாக சாலையில் நின்று கொண்டிருந்த ஒருவர் குழந்தையை மீட்டு தாயிடமும் ஒப்படைச்சிருக்காரு. இந்த அதிர்ச்சியூட்டும் சம்பவம் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவத்தில் மதன்குமார் தலையில் பலத்த காயமடைந்த நிலையில் இரு குழந்தைகளும் லேசான காயத்துடன் அதிர்ஷ்டவசமாக உயிரும் தப்பியிருக்காங்க. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.